இப்போ நீ இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருப்பதே உனக்கான நல்ல நேரம் தொடங்கிவிட்டது என்பதற்கான ஒரு அறிகுறிதான். நான் முருகன் பேசுகிறேன். முழுவதும் கேள். இப்போது நீ ஒரு இக்கட்டான மனநிலையில் இருக்கிறாய். இதை செய்யலாமா வேண்டாமா? முயற்சி செய்து தோற்றுவிட்டால் என்ன செய்வது? நம்மால உண்மையிலேயே முடியுமா என்ற கேள்விகள் உன் மனதை தினமும் வாட்டிக் கொண்டிருக்கின்றன. வெற்றி வந்தால் சந்தோஷம், ஆனால் நஷ்டம் வந்தால் மக்கள் என்ன சொல்வார்கள், என்னை கேலி செய்தால், நான் எடுத்த முடிவு தவறாகிவிட்டால் என்று எண்ணி எடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான முடிவையே நீ தள்ளி போட்டுக் கொண்டிருக்கிறாய். கேள் மகனே, கேள் மகளே, வாழ்க்கையில் பெரிய வெற்றியை அடைந்தவர்கள் யாரும் பயம் இல்லாமல் முன்னேறவில்லை. பயம் இருந்தாலும் அந்த பயத்தை விட தங்கள் கனவை பெரியதாக நினைத்தார்கள். இப்போது நீ வாழ்க்கையின் மிக முக்கியமான ஒரு திருப்பு முனையில் நிற்கிறாய். அது திருமண முடிவாக இருக்கலாம், புதிய வேலை தேடுவதாக இருக்கலாம், பல ஆண்டுகளாக மற்றவர்களிடம் வேலை பார்த்து இனி சொந்தமாக ஒரு தொழில் தொடங்க வேண்டும் என்ற ஆசையாக இருக்கலாம், அல்லது உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய வேறு எந்த முடிவாகவும் இருக்கலாம். உன் குழம்பிய மனதிற்கும் எந்த முடிவை எடுக்கலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்கும் உன் மனதிற்கும், எந்த பாதையில் சென்றால் என் வாழ்க்கை சரியாகும் என்று தடுமாறிக் கொண்டிருக்கும் உனக்கும் இப்போதே ஒரு தெளிவு கிடைக்கப் போகிறது. ஆம், இப்போது உன் கண் முன்னால் 2 படங்கள் தோன்றும். ஒன்று கோல்ட், மற்றொன்று டைமண்ட். அதிகமாக யோசிக்காதே. உன் மனம் முதலில் எதை தேர்ந்தெடுக்கச் சொல்கிறதோ அதையே தேர்ந்தெடு. உன் தேர்வு வெறும் ஒரு படம் அல்ல, உன் மனநிலையை வெளிப்படுத்தும் ஒரு அறிகுறி. எதை தேர்ந்தெடுத்தாய் என்பதை அடுத்த கணத்தில் நான் சொல்கிறேன். அந்த தேர்வின் கோல்டை தேர்வு செய்தாயா? அப்படியானால் கேள். உனக்கான கோல்டன் பீரியட் இப்போது தொடங்கிவிட்டது என்பதற்கான அறிகுறிதான் இது. நீ நீண்ட நாட்களாக மனதில் வைத்திருந்த ஒரு விஷயம் இருக்கிறது. இதை செய்தால் நல்லது நடக்குமா இல்லையா என்று பலமுறை யோசித்து தயக்கத்தால் தள்ளி போட்டுக்கொண்டே இருந்தாய். இனி அந்த தயக்கத்தை விட்டுவிடு. என்னை முழு மனதோடு நம்பி அந்த முயற்சியை தொடங்கு. நீ எடுக்கும் ஒவ்வொரு நேர்மையான அடியிலும் என் அருள் துணையாக இருக்கும். நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பான பலன் கிடைக்கும். ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் நினைவில் வைத்துக்கொள். எந்த நல்ல காரியமாக இருந்தாலும் அது நிறைவேறும் முன்பே எல்லோரிடமும் சொல்லாதே. நான் இதை செய்யப் போகிறேன், அந்த வேலை தொடங்கப் போகிறேன், இந்த திட்டம் வைத்திருக்கிறேன் என்று முன்கூட்டியே பகிர வேண்டாம். எல்லோரும் உன் நன்மையை மட்டும் நினைப்பார்கள் என்று எண்ணாதே. சில விஷயங்கள் அமைதியாக இருந்தால்தான் முழுமையாக மலரும். அதேபோல் உன் பணவரவு, சேமிப்பு, வருமான உயர்வு அல்லது நிதி முன்னேற்றம் பற்றியும் தேவையில்லாமல் யாரிடமும் கூறாதே. அமைதியாக உழை. உன் வெற்றியே ஒரு நாள் உனக்காக பேசட்டும். இன்னும் ஒரு நல்ல செய்தி. நீ எதை செய்தாலும் உன் குடும்பம் உனக்கு பெரிய பலமாக நிற்கும். அவர்களின் அன்பும் ஆதரவும் உனக்கு தைரியம் தரும். அதனால் நீ மனதில் நினைத்த நல்ல முயற்சியை இனி தள்ளி போடாதே. இதே நேரம், இப்போதுதான் தொடங்குவதற்கான சரியான நேரம். நான் முருகன் உன்னுடன் இருக்கிறேன். தைரியமாக முன்னேறு. வேல் உனக்கு வழிகாட்டும். வெற்றி உன்னை தேடி வரும். என் அருளை முழுமையாக நம்பினால் ஓம் சரவணபவ என்று கமெண்ட் செய்து என் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள். டயமண்டை தேர்வு செய்தாயா? அப்படியானால் என் செய்தியை கவனமாக கேள். உனக்கான நேரம் நன்றாகத்தான் இருக்கிறது. ஆனால் இன்னும் கொஞ்சம் பொறுமை தேவை. எதற்கும் அவசரப்படாதே. அவசரத்தில் எடுக்கும் முடிவு பல நேரங்களில் மன வருத்தத்தை தரும். நீ எதையும் தேடி தேடி ஓட வேண்டியதில்லை. உனக்காக நிர்ணயிக்கப்பட்ட நேரம் வரும்போது உனக்கான வாய்ப்புகளும் மனிதர்களும் வெற்றியும் உன்னையே தேடி வரும். அதுவரை உனக்காக சிறிது நேரம் ஒதுக்கு. உன் திறமையை வளர்த்து உன் மனதை அமைதியாக வைத்துக்கொள். நீ இப்போது செய்து கொண்டிருக்கும் நேர்மையான முயற்சியை தொடர்ந்து செய். வைரம் ஒரு நாளில் உருவாகாது. பூமியின் ஆழத்தில் மிகுந்த அழுத்தத்தையும் காலத்தையும் கடந்துதான் அது உலகம் மதிக்கும் டைமண்ட் ஆகிறது. அதேபோல
உனக்கான அதிர்ஷ்டமும் உயர்வும் உருவாகிக் கொண்டிருக்கிறது. அதற்கு இன்னும் சிறிது காலம் தேவை. அதுவரை உன் உழைப்பை நிறுத்தாதே. நீ சிந்தும் ஒவ்வொரு வியர்வை துளிக்கும் சரியான நேரத்தில் பலன் கிடைக்கும். இந்த காலத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் நடக்கும். உன்னை உண்மையாக நேசிப்பவர்கள் யார்? உன் வெற்றியை மனதார விரும்புபவர்கள் யார்? வெளியில் சிரித்தாலும் உள்ளுக்குள் உனக்கு எதிராக இருப்பவர்கள் யார் என்பதை வாழ்க்கையே உனக்கு தெளிவாக காட்டும். அது உன்னை யாரையும் வெறுக்கச் செய்வதற்காக அல்ல. உன் வாழ்க்கை உயரத் தொடங்கும் போது யாரை அருகில் வைத்துக் கொள்ள வேண்டும், யாரிடமிருந்து மரியாதையான தூரம் வைக்க வேண்டும் என்பதை புரிய வைக்கும் ஒரு பாடமாக இருக்கும். அதனால் மனம் தளராதே. நான் முருகன். உனக்கு தேவையானது எது, அது எப்போது கிடைக்க வேண்டும் என்பதை நான் அறிவேன். சரியான நேரத்தில் சரியான மனிதர்களையும் சரியான வாய்ப்புகளையும் சரியான ஆசீர்வாதத்தையும் உன் வாழ்க்கையில் கண்டிப்பாக கொண்டு வருவேன். அதுவரை பொறுமையாக இரு, நம்பிக்கையுடன் முன்னேறு. வேல் உன்னை காக்கும், என் அருள் உன்னை வழிநடத்தும். என் மீது நம்பிக்கை இருந்தால் ஓம் சரவணபவ என்று கமெண்ட் செய்து என் அருளை பெற்றுக்கொள். நீ தேர்வு செய்தது கோல்டா, டைமண்டா? கமெண்டில் சொல்லு. இந்த வீடியோ உனக்கு சரியாக பொருந்தியது என்று உணர்ந்திருந்தால் ஒரு லைக் போட்டு ஓம் சரவணபவ என்று கமெண்ட் செய். முருகனின் அருள் செய்திகளை தினமும் பெற இந்த பக்கத்தை ஃபாலோ செய்து இந்த வீடியோவை உன் நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் பகிர மறக்காதே. முருகன் அருள் என்றும் உன்னுடன் நிலைத்திருக்கட்டும். ஓம் சரவணபவ.